ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை ஒன்று ஒன்றா நம்ம அணிஞ்சிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம அணிய போகிற சர்வாயுத வர்க்கம் வந்து நீதி என்கிற மார்க்கவசம். எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பல நேரத்தில் நம்முடைய இதயத்தை வந்து அநேகர் காயப்படுத்துகிறாங்க. அவங்க வார்த்தையினால் நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க. நம்மளை அவமானப்படுத்தும் பொழுது சிலர் செய்கிற நமக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள் நம்ம இதயத்தை காயப்படுத்துது. நம்ம இதயம் காயமடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம எளிதாக தோல்வி அடைஞ்சிருவோம். அதனால் நம்மளை பாதுகாக்க ஆண்டவர் நீதியின் மார்க்கவசம் அப்படின்ற ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம இன்றைக்கி அணிஞ்சு விசேஷமாக அதை ஒன்று ஒன்றா சொல்லி நாம் அறிக்கையிட போகிறோம். முதலாவதாக நம்ம கிறிஸ்துவின் நீதியை அணிஞ்சிக்க போகிறோம். அதாவது நாம் நீதியை பெற்றுக்கொள்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை பாவமறியாத அவரை பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தோடு உங்கள் நீதியை நாங்கள் அணிஞ்சிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இதயத்தை அநேகர் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. ஆனால் இன்னைக்கு உங்கள் நீதியினால் என்னை நான் மூடிக்கிறேன். யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது. கர்த்தாவே, எனக்கு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குகிற எல்லா வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் தடை செய்கிறேன். என் இதயத்தில் எப்பொழுதும் சுத்த மனசாட்சியை நீங்கள் தருவதற்காக உங்களை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நீதி அல்ல, சிலுவையில் நீங்கள் சம்பாதித்த நீதியை நான் அணிஞ்சுக்கிறேன். இந்த நாள் முதல் உம்முடைய பார்வையில் நான் ஒரு நீதிமான் அப்படின்றத அறிக்கைறேன். மனுஷங்க பார்வையில் நான் எப்படி இருந்தாலும் உங்கள் பார்வையில் நான் உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் நீதிமான் ஆண்டவரே. அதை நான் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 2வது, என்னுடைய இதயத்தை ஆண்டவருடைய கிருபை பாதுகாக்குதுன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். பல நேரங்களில் மனுஷங்களும் சத்துருவும் நம்மளை தாக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது. நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. கண்களை மூடி நம்ம அதை அறிக்கையிடலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை என்னை பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய இதயத்தை உங்கள் கிருபை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. தாயின் கருவில் ஒரு குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருக்குதோ அதுபோல் உங்கள் கிருபைக்கு மத்தியில் என்னுடைய இதயத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் காருண்யம்ன்ற கேடகத்தினால என்னை நீங்கள் மறைச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நீதின்ற மார்க்கவசத்தினால என்னை நீங்கள் மூடி இருக்கிறீங்க. நான் விசுவாசத்தோடு அதை அறிக்கைறேன். உங்கள் கிருபை என்னை பாதுகாக்கும், எதுவும் என்னை காயப்படுத்தாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் அதை அறிக்கைறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 3வதா, ஆண்டவருடைய நீதியின் மார்க்கவசம் என்னை பாதுகாக்கிறதுனால நான் நீதியாக வாழ்வேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதுபோல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும், அவருடைய நீதி நம்மை வழி நடத்தும். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உங்கள் நீதியை நான் அணிஞ்சிக்கிட்டதுனால ஒவ்வொரு நாளும் நான் நீதியாக வாழ என்னை பலப்படுத்துறதுக்காக உம்மை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் நீதியின் பாதையில் நடப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுற. அநீதியாய் வாழ, தவறான வழியில் போக அநேகர் என்னை தூண்டினாலும், ஆண்டவரே, பிசாசு என்னை சோதித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறதுனால நான் நீதியாய் வாழ அது என்னை பலப்படுத்தும். நேர்மையாய் வாழ அது எனக்கு உதவி செய்யும். உங்கள் நீதியின் மார்க்கவசம் என் கூட இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு நாளும் நீதியாய் வாழ அது என்னை பலப்படுத்தும். நான் அறிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 4வதா, ஆண்டவருடைய நீதியின் மார்க்கவசம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக வாழ அது நமக்கு உதவி செய்து நம்மளை பாதுகாக்குது. நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உங்கள் நீதியின் மார்க்கவசம் என் மேலே இருக்கிறதுனால என் இதயத்தில் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளை நீங்கள் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவ சிந்தனைகளை எங்களை விட்டு அகற்றி எங்கள் இதயத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் ஆண்டவரே நல்ல குணத்தையும் நீங்கள் கொடுப்பதற்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுசும் ஆண்டவரே தூய எண்ணத்தோடு தூய வார்த்தைகளை நான் பேசி நல்ல ஆண்டவரே செய்கைகளை செய்ய அந்த நீதியின் மார்க்கவசம் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிக்கைறேன். இந்த நாள் முழுசும் உம்முடைய கரம் என் கூட இருந்து நடத்த போவதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 5வதா, ஆண்டவர் வந்து நமக்கு நீதியின் சால்வை அணிவிச்சிருக்கிறாராம். அதாவது நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை தராராம். யாரையாவது நம்ம வந்து கனம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சால்வை அணிவிக்கிறோம். அதுபோல்
இதுவரைக்கும் உலகம் நம்மளை அவமானப்படுத்தியிருக்கலாம், நம்மளை கனவீனப்படுத்தியிருக்கலாம், நம்மளை ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய நீதியின் சால்வையை நம்ம மேலே போட்டு நம்மளை கனப்படுத்துகிறார், ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்குறார். கண்களை மூடி நம்ம அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் நீதியின் சால்வை என் மேலே விழுந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் என்னை கீழே தள்ள நினைச்சாங்கப்பா, அநேகர் குற்றப்படுத்தினாங்க, அநேகர் காயப்படுத்தினாங்க ஆண்டவரே, பலவிதமான பெயர்களை சொல்லி அவமானப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கண் முன்னாடி உங்கள் நீதியின் சால்வையை என் மேலே அணிவிச்சு என்னை ஒரு புதிய அடையாளமுள்ள மகளாக மாற்றிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இனி நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட தொடர்ந்து உமக்காக ஓட என்னை பலப்படுத்துவீங்கன்னு விசுவாசத்தோடு அறிக்கைறேன். உங்கள் நீதியின் மார்க்கவசம், அந்த நீதியின் சால்வை என் கூட இருந்து என்னை புதிய அடையாளத்தோடு வழி நடத்தும்னு சொல்லி நான் அறிக்கைறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, நம்ம அறிஞ்சோ அறியாமலோ ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். நமக்கு விரோதமாக அசுத்த கிரியைகள் எழுந்து வருது. அந்த நேரத்தில் நம்மளை பாதுகாக்க தான் ஆண்டவர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார். தீங்கு நாளில் அவைகளை எதிர்கொள்ள நீங்கள் இதை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நீதியின் மார்க்கவசத்தை நம்ம அணியும் போது எந்த சத்துருவும் நம்மளை ஜெயிக்க முடியாது. கண்களை மூடி நாம் அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு இந்த நீதியின் மார்க்கவசத்தை அணிஞ்சிக்கிறேன்ப்பா. எனக்கு விரோதமாக வர்ற அந்தகார வல்லமைகள், மனித சக்திகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க நீங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. தீங்கு நாளில் அவைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த நீதியின் மார்க்க அவசரத்தினால நீங்கள் எங்களை பாதுகாத்து எந்த சத்துருவும் எங்களை அழிக்காதபடி, எங்களை ஆண்டவரே நிர்மூலமாக்காதபடி உங்களுடைய கரம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றியப்பா. தொடர்ந்து நாள் முழுவதும் அந்த நீதியின் மார்க்க அவசரம் எங்களை பாதுகாக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், அறிக்கைறேன். அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா, ஏழாவது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கி நாம் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். நீதியின் மார்க்க அவசரம் நம்மளை பாதுகாத்துச்சுன்னா நம்முடைய மனசுலேருந்து ஜீவனுள்ள நீரூற்று புறப்பட்டு அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் நீதியின் மார்க்க அவசரத்தினால எல்லா காவலோடும் என் இதயத்தை நான் காத்துக்கிறேன்ப்பா. யாரும் இதை ஆண்டவரே தொடவோ உடைக்கவோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் இதயத்தை நான் பலப்படுத்துகிறேன். கர்த்தாவே, உங்கள் வாக்கு தத்தத்தின்படி என் இதயத்திலிருந்து ஜீவனுள்ள தண்ணீர் புறப்படட்டும்ப்பா. என் இதயத்திலேருந்து நல்ல வார்த்தைகள், மக்களை ஆறுதல் படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் இன்றைக்கி நாள் முழுசும் வெளிப்படட்டும். நான் பேசுவதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, என் இதயத்திலேருந்து வர்ற வார்த்தைகள் அநேகருக்கு ஆண்டவரை மாற்றத்தையும் நன்மையும் கொண்டு வர நீங்கள் என்னை பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் அதை அறிக்கைறேன். என் இதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணும்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு அதை அறிக்கைறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு யுத்தம் வரும்போது எதிரி எப்படியாவது இதயத்தை தான் குறி வைப்பான். இதயத்தை காயப்படுத்திட்டா அதோட ஈஸியாக அவங்க செத்துருவாங்க, எதிராளியை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் இன்றைக்கி அநேக மனிதர்களும் அநேக அந்தகார வல்லமைகளும் நம்முடைய இதயத்தை காயப்படுத்த காத்துட்ருக்கு. மனுஷங்க தங்களுடைய வார்த்தையினாலும் தங்களுடைய செய்கையினாலும் சத்துரு தன்னுடைய கிரியையினாலும் நம்முடைய இதயத்தை காயப்படுத்த வரும்பொழுது விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் இயேசுவின் நீதியின் மார்க்க அவசரத்தை அணிஞ்சிக்கிட்டேன். இனி எதையும் நான் பர்சனலாக எடுக்க மாட்டேன். யாரும் என்னை காயப்படுத்த முடியாது. நான் என் இதயம் காயப்பட விடவே மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி வைராக்கியமாக இருங்க. உங்கள் இதயத்தை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ள தண்ணீர் புறப்படும். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லப்பட்ட குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தங்களை காத்துக்கொள்ள, இந்த நீதியின் மார்க்க அவசரத்தை அணிந்து கொள்ள இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்களையும் இந்த நாள் முழுசும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.